தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம். கஸ்தூரியினுடைய வழக்கு பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு கஸ்தூரியினுடைய வழக்கு கோர்ட்டில் ஒரு தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. பரபரப்பாக சில விஷயங்களை ஆனந்த் வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. என்ன கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு? ரொம்ப முக்கியமான இன்னும் சொல்ல போனால் கடந்த ஒரு வாரமாக கண்டென்ட்டாகவே மாறி போனார் கஸ்தூரி. அவர் பேசிய வார்த்தைகள் அவதூறு, அது ஆபாசத்தினுடைய உச்சம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு கமெண்ட் அவங்க அடித்தது அப்படிங்கிறது தான் இவ்வளவுக்கும் காரணம். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ரொம்ப தெளிவாக பல கேள்விகளை கஸ்தூரியை பார்த்து கேட்டிருக்கிறார். நீங்கள் படித்தவங்கன்னு சொல்கிறீங்க, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் நீங்களே சொல்லிக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு பேச்சு எவ்வளவு பெரிய எதிர்விளைவை ஏற்படுத்தும்னு தெரியாமல் நீங்கள் எப்படி பேசுனீங்க? உங்களால் அந்த புறத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்கள் சேவை செய்ய வந்தார்கள்னு சொன்னதை ஒரு நாளும் உங்களால் நியாயப்படுத்த முடியாது. நீங்க மன்னிப்பு கேட்கல, பேசினதை நியாயப்படுத்த கோர்ட்டுக்குள்ள முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக அவர் எந்த லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னா, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம போலீஸாரே அந்த வீடியோவை பார்த்துட்டு சுவமோட்டோவாக ஹேட் கிரைமுக்கு வழக்கு எடுக்க வேண்டிய வழக்கு அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அரசு தரப்புல பல வாதங்களை வச்சிருக்கிறாங்க. குறிப்பா கஸ்தூரிக்கு இந்த வழக்கில் கொடுக்கிற தண்டனை என்பது இதுபோல யார் ஆபாசமா பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பின்னாடி பொதுவெளிக்கு வராங்களோ அவங்களுக்கு ஒரு பாடமா அமையணும். இது வெறும் ஜாதி முதல்களுக்கு வழிவகுக்கிற வகையில் இருக்கு, கூடுதலா மொழி ரீதியிலாக பிளவுபடுத்தக்கூடிய வகையிலும் இருக்கு அப்படின்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. அப்ப இந்த வாதத்தை வச்சுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப எத்தனை கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் 6 வழக்குகள் அந்த ஒரு பேச்சுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க. இதுல கூடுதல் ஹைலைட், ஒருவேளை முன்ன பின்ன போயிடலான்னுட்டு பேசின அந்த வீடியோவை ஜட்ஜு கிட்ட கோர்ட்ல போட்டே காட்டுகிறது அரசு தரப்பு. கம்ப்ளீட்டா அதை அவர் பார்த்துட்டு தான் அதனுடைய கேள்விகளை தொடுக்கிறாரு. அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இவங்க இந்த வீடியோ முதல்ல இப்ப போட்டு காட்டியாச்சு, இதை சமூக வலைதளங்கள்ல இருந்து நீக்கிற வேலைக்கு என்ன அரசு செய்திருக்கிறது. ஏன்னா இது எந்த வகையில பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில ஸ்பார்க் ஆஃப் த மொமெண்ட்ல பிரச்சனையா மாறி மோதலாக, சமூக மோதலாக அண்ட்ரஸ்ட் கட்டாயம் கிரியேட் பண்ணணும் போது அரசு என்ன செய்திருக்கிறது நீக்குவதற்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதை விட முக்கியமானது, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆர் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க அங்க எங்கேயோ இருந்து வந்தவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இது மதராஸ் மாகாணமாக இருந்தபோது இந்த மாகாணத்தினுடைய மக்கள், இங்கேயே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களை நீங்க வேறுபடுத்தி பார்க்கறதுங்கிறது ஏற்கத்தக்கதல்ல. அவங்க தமிழ்நாட்டினுடைய இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிறத நீதிபதி அங்க கமெண்டாகவே பதிவு செய்கிறார். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கஸ்தூரி தரப்புல ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹீட்டை தாங்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க டைம் கொடுங்க, நாங்கள் மூத்த வழக்கறிஞர் வரணும், அதனால விசாரணையை தள்ளி வைக்க டைம் கொடுங்க அப்படின்னாங்க. கூடுதலாக ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்பிளில் நம்ம பிரித்து பார்க்க முடியாது அவர் சொன்னதை தாண்டி, நான் நார்த் மெட்ராஸ்லேருந்து வரேன், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்கிறார், நான் நார்த் மெட்ராஸ்லேருந்து வரேன், அங்கே தெலுங்கு பேசக்கூடிய மக்களோட தான் சேர்ந்து நான் வளர்ந்து வந்திருக்கேன். நீங்கள் சொல்வதை போல் அவங்க வேற நம்ம வேற, நாங்கள் ஒரு நாள் இருந்ததில்லை. இப்போ சமீப காலமாக இந்த போக்கு அதிகரித்து வருகிறது. அவங்க அயலார், நம்ம வேற என்று பிரித்து பார்க்கக்கூடியதை வெவ்வேறு நோக்கங்களுக்காக பலரும் இப்போ சமீப காலமாக கிட்டத்தட்ட இவங்க டீகுளோபலைசேஷன்ங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டா இல்லை தூய்மைவாதத்துக்குள்ளே போகிறாங்களா, அவர் எதை குறிப்பிடாருங்கிறது தெரியல. ஆனால் இப்படி பல்வேறு அடையாளங்களை காட்டி பிரிப்பது என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துக்குரிய போக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த டெண்டன்சி குரோ அது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. நீங்கள் வாரி சேர்த்த வாரி இறச்சிட்டீங்க, அடித்த பிறகு உங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது, உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னுட்டு அவர் சொன்னது தான் இந்த பேச்சு அடிப்படையில் கண்டிக்கத்தக்கது. இது ஒரு வகையிலும் நீங்கள் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, அந்த புறம்னு நீங்கள் பேசினதுக்கு இப்போ வரைக்கும் உங்களால் இன்டென்ஷனஸ் சொல்ல முடியல. ஒரு ஸ்பார்க் ஆஃப் த மொமெண்ட்டில் உங்களுக்கு ஃபயர் ஆனாலும் கூட நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது, அதை ஏற்றுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது, நீங்கள் இப்போ கொடுத்துருப்பது கூட இந்த பேச்சுக்கான மன்னிப்பு கிடையாது, இந்த இதுலேருந்து நான் விலகிக்கிறேன்னுட்டு தப்பிப்பதற்கான ஒரு விஷயம் தானே தவிர இது கிடையாது. மன்னிப்பு முதல்ல மன்னிப்பு மாதிரியே தெரியல. அதை விட முக்கியம், பொது வெளியில் போய் பேசியிருக்கிறீங்க. அப்போ மன்னிப்பு அதே பொது வெளிக்கு ஓப்பன் ஃபோரத்தில் தானே வைக்கணும். நீங்கள் கேட்டால் நான் ட்விட்டர் பதிவில் போட்டேன், அதில் போட்டேன்னு அவங்க மை ஸ்டாண்டுன்னு ஒரு கிளாரிஃபிகேஷனை தான் கொடுத்தாங்களே தவிர இதற்கு மன்னிப்பு கேட்கல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் அவங்களுடைய வழக்கறிஞர் பேசும்பொழுது நீங்கள் திரும்ப 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 அவங்க பேசினதை நியாயப்படுத்த முயற்சி செய்யாதீங்க, டிஃபெண்ட் பண்ணுறது இல்லை. அந்த இடத்துல நீங்கள் வெளிப்படையான மன்னிப்பு ஓப்பன் ஃபோரம்குள்ளே கேட்குதுங்கிறத நீங்கள் செய்யலைன்னும் போது உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அப்படிங்கிறது தான் அவர்
அவர் கேட்கிறார். ஸோ இதுதான் நடந்துகிட்டு இப்போ இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெண்கள் அவங்க சொன்னது அப்படிங்கிறத, ஏன்னா இப்போ உங்களுக்கு 6 வழக்குகள், இதில் எல்லா வழக்குகள்லையும் ஒரே செக்ஷன் போடலை. சென்னையில் போட்டதில் 4 பிரிவில் வழக்கு இருக்குது. உங்களுக்கு மதுரையில் போட்டது, ஆக்சுவலாக மதுரையில் அங்கே பதிவு பண்ண அந்த வழக்கு திருப்பரங்குன்றத்தில் பதிவு பண்ணதை வச்சு தான் மதுரை கோர்ட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. அதில் ஐடி ஆக்டெல்லாம் இன்வோக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க ட்விட்டர் பதிவும் போடுறாங்க. அப்புறம் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகுது. ஸோ அப்போ இது எல்லாம் வெவ்வேறு செக்ஷன்ஸில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கிளப் பண்ணுறாங்க அப்படின்னா அது சிங்கிள் தான் எப்படி போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் லீகலான வேறு கொஷின்ஸ். ஆனால் அடிப்படையில் இன்னைக்கு கஸ்தூரியினுடைய தரப்பு இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, சம்மன் கொடுத்து ஆஜராகலன்னு கைது பண்ணிடுவாங்களோ என்பதற்காக தான் திட்டமிட்டு அவங்க முந்தின நாளே எஸ்கேப் ஆகியிருக்காங்க. வேற பவுட்ஸ் தெரியல, முன்ஜாமீன் கிடைத்த பிறகு வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிற இடம் தான் இருக்குது. இப்போ யார் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அவங்க நேற்று கிட்டத்தட்ட கோர்ட்டில் வந்து ஷி காட் சரண்டட் ஹர் செல்ஃப். ஏன்னா எனக்கு மற்ற ப்ராசஸ்குள்ளே நான் போய் மாட்டினேன்னா இப்போ 6 ஊரா 6 இடத்துல கேஸ் போட்டுருக்காங்களா, சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, இப்படி வளைச்சு போடுறாங்க, தேனி. இப்போ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு ஊர்லேருந்து சம்மன் வருதுன்னு வைங்க. ஒவ்வொரு போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டா இவங்க இதுக்கே தான் போக முடியும். ஸோ இதுலேருந்து அதுக்குள்ளே மாட்டினோன்னா புலி வாய்க்குள்ளே தலைக்குள்ளே வாய் விட்ட கதைன்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது இது ஒரு நாளும், அதாவது இதற்கு முன்பாக அவர் ஹெச் ராஜா வழக்கிலும் சரி, அண்ணாமலை வழக்கிலும் சரி, நீங்கள் வழக்கை சந்திக்க தான் வேணும், இதை குவாஷ் பண்ண முடியாதுன்னு இதே மாதிரியான வெறுப்பு பேச்சுகளில் சொன்ன ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த முறையும் அதை நோக்கி தான் நகர்த்தி இருக்கிறார். ஸோ கஸ்தூரி தரப்பு என்பது இப்போ டிஃபெண்ட் நீங்கள் பண்ணிடாதீங்கிற இடத்துக்கு வந்துட்ட பிறகு இதுக்கு பிறகு என்ன கேட்க போகிறாங்கிற பாயிண்ட் இருக்குது. 2 விஷயம் கேட்கலாம். எல்லா வழக்கையும் ஒன்றா போட்டு கிளப் பண்ணி கொடுங்க, எனக்கு பெயில் கொடுங்க, என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், எனக்கு முன்ஜாமீன் கொடுத்துருங்க, ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிற 2 கண்டிஷனை நோக்கி தான் இது இப்போ நகருது. இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் லீகல் இஷ்யூஸ், அவங்களே கஸ்தூரியே வந்து ஒரு மனமு வந்து நம்ம பேசுனது தப்பு, வாய் தவறி பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று மன்னிப்பு கேட்குற இடத்துக்கு அவங்க வரவே இல்லை. அவங்க பிரஸ் மீட்டே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், பிரஸ் மீட்டுக்கு அடுத்து தனியாக போயிட்டு கொடுக்கும்போது திமுக கேட்கணும், திமுக சார்பில் வேணா நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அவங்க பேசினாங்க. அப்படியே அதான் வேர்டு. இதை வந்து தவறாக சித்தரிச்சது திமுக தான். நான் வந்து தெலுங்கு பேசக்கூடிய எல்லாரையும் சொல்லலை, திமுக தான் அதை வந்து பொய்யா பரப்புச்சு. திமுக சார்பில் நான் மன்னிப்பு கேட்குறேன், திமுக சார்பில் நீங்கள் திமுக மெம்பரானு கேட்குறேன். அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அதில் நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரீங்களே தவிர இல்லைங்க, அதாவது அது உங்களை மீறி வந்தது தான், நீங்கள் இன்னமும் உணரலையேங்கிறது தான் இன்னைக்கு. அதுதான் ஒரு அல்டிமேட்டான ஒரு கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் பேசுனது என்ன இன்டென்ஷனை தாண்டி லீகல் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் பேசுறது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குற இடத்துக்கு அவங்க நகர்றாங்களா? ஆனால் இப்போ ஓடி மறையணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வருது. அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, ஆன்டிசிபேட்டரி எல்லாம் போடலாம். ஆனால் அவங்களால பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண முடியல. சம்மனுக்கு நான் போய் உட்கார்ந்தேன்னா அது நான் உட்கார்ந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே போக முடியாது. ஏன்னா நீங்களே சட்டம் படி தவிர அதை நீங்களே கிளைம் பண்ணுறீங்க. அதனால தான் கேட்குறாங்க, நான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் இருக்கிறீங்க, மெத்த படித்தவங்களா இருக்கிறீங்க, ஆனால் உங்களால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படி சொல்ல முடியுதுங்கிற இடத்துக்கு தான் அல்டிமேட்டாக ஜட்ஜ் வராரு. அவங்க தன்னை பல விஷயங்களில் தொடர்ந்து தகுதிப்படுத்தி இருக்கலாம், அதுவே இப்போ அவங்களுக்கான பேக் ஃபயராக மாறி இருக்கிறது. அப்போ இவ்வளவு படித்தோம், நீங்கள் இவ்வளவு வன்மமாக உள்ளுக்குள்ள வக்கரத்தோடு தான் பேசுவீங்க அப்படின்னா அதனால் என்ன பயன்கிற இடத்துக்கு தான் இந்த டிபேட்டை கஸ்தூரி நகர்த்தி இருக்கிறார். ஆல் சட் அண்ட் டன் இந்த வழக்கில் இப்படி தான் நீதிமன்றம் ரொம்ப ஷார்ப்பான பல கேள்விகளை இன்னைக்கு முன் வச்சிருக்கு. இப்போ ஆனந்த் வெங்கடேஷனுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இதை பார்த்தா அவர் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. சமீப காலங்களில் இது மாதிரியான போக்குகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் இல்லையா? சமீப காலங்களில் இது மாதிரியான போக்கு வந்து நாம் தமிழர் கட்சி, சீமான் இவங்க தான் வந்து அதிகமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு வந்தேரி அரசியல் பேசக்கூடிய, ஒரு தெலுங்கு பாலிடிக்ஸ் பேசுகிறான்னு சொல்லி ஒரு பிளவை உருவாக்கிட்டே இருக்கார் இல்லையா? இது வந்து அடுத்தது சீமானும் இது போன்ற வழக்குகளில் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ இதில் ஏன் சோமோட்டோவை போடலைன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் இப்போ சமீப காலமாக தொடர்ந்து பேசக்கூடாது. இப்போ ரிவர்ஸில் யோசித்தோம் அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்திலேயே திராவிடங்கள் திருநாடுங்கிறத மாற்றி அவங்களுடைய நிகழ்ச்சியில் பாடப்பட்டிருக்கு. அவர் இப்போ கடைசியாக பேசிய கூட்டத்தில் கூட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் குறித்து பேசியதற்காக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஐ திங்க் அது திருச்சிக்கு உள்ள தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் எஃப்ஐஆர்ஸ் பதிவாக இது ஏன் அடுத்த கட்டத்துக்கு நகரலைங்கிற கேள்வியை அரசு சிஸ்டம் தான் பதில் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டுக்கு வருது. இப்போ அந்த இடத்துல அவர் மீது சுவமோட்டோவாகனா உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது கம்ப்ளைனண்ட்டே இல்லாமல் போலீஸ் அதை சுவமோட்டோவாக வழக்கு பதிவு செய்யணும் என்பது போலீஸுக்கான டைரக்ஷன். அதை தாண்டி பர்சனல் கம்ப்ளைனன்ஸே போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த பிறகும் கூட வரல அப்படிங்கிறத அது சிஸ்டம் தான் அதை எப்படி நகர்த்த போகிறாங்க. எனக்கு இப்போ காவல்துறையோ அல்லது அரசு தரப்பில் இருந்தோ அதை பெருசாக ஒரு லைம்லைட்டை கொடுக்க வேணாம்னு பொலிட்டிக்கலாக யோசிச்சு அவங்க திமுக செய்யலையா
அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இது இப்போ இந்த ஹெட் பாலிடிக்ஸை இப்போ ஆப்வியஸாக பிஜேபி அவங்கள அபேண்டன் பண்ணிருச்சு. ஒருவேளை வழக்கறிஞராக யாரும் பாஜக சார்பில் ஆஜராகிறாங்களா, மூத்த வழக்கறிஞர் யார் வரான்னு நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சீமானும் அது சரின்னு சொல்கிற இடத்துக்கு வர முடியல. இப்போ இது வெளிப்படையாக யாருமே ஆதரிக்க முடியாத இடத்துக்கு கஸ்தூரியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அவரோட இன்டென்ஷன் ரொம்ப தெளிவானது. ஆனால் அந்த இன்டென்ஷனுக்கு அவர் எடுத்த முறை என்பது தான் அவங்கள கொண்டு போய் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிருக்கு. அவங்களுடைய மெயின் விஷயம் கலைஞர் குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க அப்படி ஒரு கார்டை எடுக்கிறாங்க. பட் அது ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல, அதில் அது எவ்வளவு வக்கரமாக இருந்திருந்தா என்ன எதையாவது சொல்லி அசிங்கப்படுத்தணுங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்ததனுடைய நீட்சியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சீமான் சார்ந்த விஷயங்கள் அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத அவர் இப்போ அவருடைய டார்கெட் விஜய் பக்கம் திரும்பிட்டதுனால ரொம்ப பெரிய லெவலுக்கு இப்போ இந்த பக்கம் வர்றதில்லை. ஆனால் அது அரசு தான் பதில் சொல்லணும், திமுக தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சமீப பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இந்த ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் மோடி கூட இப்படி தான் தொடர்ச்சி இஸ்லாமிய வெறுப்பாக பேசிட்டு இருக்காரு. இப்போ மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், இல்லை மோடிக்கு தான் தேர்தல் ஆணையமே அந்த க்ளீன் சிட்டை கொடுத்துட்டாங்க இல்லையா. அவர் பேசுனது வெறுப்பு பேச்சா பார்க்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் எந்தெந்த இடம்லான்னுட்டு லிஸ்ட்டு போட்டு காங்கிரஸ் கொண்டு போய் கொடுக்குது. அது வெறுப்பு பேச்சா பார்க்க முடியாது. எலெக்ஷனுக்குன்னு அவர் பேசியிருக்காருன்னு நடவடிக்கை எடுக்க முடியாது, எடுத்து ஓரம் போடக்கூடிய லெவலில் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதா? இல்லை, எதிர்கட்சிகள் பண்ண முடியாது, ஜி பண்ணலாம். ஏன்னா அவர் தான் எங்களை தேர்தல் ஆணையராகவே நியமிச்சிருக்காருன்னும் போது நாங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரியான இதில் போகுது. கஸ்தூரியோடு சேர்ந்து இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியான பல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாஜக வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கும் அப்படின்னு இது வந்து எதிர்பார்க்கலாமா? இல்லை இப்போ இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. கஸ்தூரி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் குறித்து பேசியதுங்கிறது தான். இது போக பர்சனல் கம்ப்ளைண்ட்ஸாக முதலமைச்சருக்கு சில விஷயங்கள் இப்போ இருக்குது. ஏன்னா அவங்க அந்த அம்மா அங்கேயும் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு புதிய தலைவர் டிபேட்லையும் பேசுகிறாங்க. பிராமணர்கள் அரசு பதவிகளில் இருந்தபோது ரொம்ப நேர்மையாக அந்த வேலைக்கு உண்மையாக வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் கண்டவங்கள்லாம் படிச்சுட்டு உள்ள வந்து லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்து ஊழல் பண்ணி பணத்தை அடைச்சு பிராமணர்களை தவிர மற்றவங்கெல்லாம் ஆட்டையை போட்டு பணம் சம்பாதிச்சிட்டாங்க, எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம தான் இந்தியன் ஒன் நினையமாக கலைஞர் டிவியில் தான் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் அதை சேட்டலைட்டில் ஒளிபரப்புறாங்க. இந்தியன் ஒன்னை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா முதல்ல ஒரு ஐயரம்மா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட 10 ரூபா கொடுத்து சலான் கொடுத்தீங்கன்னா போதும் சலான் கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு கிளர்க்கு இருப்பான், பியூன் இருப்பான், அவனுக்கு நீங்கள் 100 ரூபா அழகணும், இப்படியே முழுங்கிட்டே போவாங்கிற வசனம் இருக்கு இல்லையா. இதை கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிபேட்டில் பேசக்கூடிய ஒரு லெவலுக்கு இருக்காங்க. இதை கண்டித்து தமிழ்நாடு அரசினுடைய செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர் நலச்சங்கம், அதே போல் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஆசிரியர் சங்கங்கள், இது போக அதில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஒட்டுமொத்தமான செக்ஷனே கொந்தளிச்சிருக்கு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நேரடியாக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்க அமைப்பாளர்களாக அல்லது பணிகளில் அரசு பணிகள் மற்ற இதில் இருக்கும் பொழுது கேஸாக கொடுக்கறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. பட் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நடத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விவாதிக்கப்படணும். ஏன்னா இப்போ நீங்கள் மன்னிப்பு அங்கே பேசிட்டு அந்த வார்த்தை தப்பு அப்படின்னீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியலின பழங்குடியின மக்கள் மீது நீங்கள் ஒரு சேர்த்த வாரி பூசினீங்க இல்லை, அது எந்த கணக்கில் வரும்? அப்போ அதுக்கு யார் பதில் சொல்லுவா? இப்போ இதுக்கு தனியாக எனக்கு தெரிய வழக்கு கொடுத்தால்தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் ரெண்டு தனியாக பிரிச்சிடலாம், இது தனி வழக்கு. இப்போ இதுலேயே இந்த 6 கேசஸில் செக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றா கிளப் பண்ணி என்னங்கிறத ஒரு பக்கம் போட்டுட்டு இதுக்கு இன்னொரு வழக்கை பதிவு செய்கிற வேலையை பார்க்கணும். அது அமைப்பாளர்களாக இருக்கலாம், தன்னார்வலராக இருக்கலாம், இல்லை போலீஸே சுவமோட்டோவாக கூட அதை எடுக்கலாம். ஏன்னா அந்த அது கிளீனாக பிராமணர்களை தவிர, பார்ப்பனர்களை தவிர மீதி அத்தனை ஜாதியினரும் நேர்மையாக இருக்க மாட்டான், அரசு பணத்தை கொள்ளையடிப்பான், ஊழல் செய்வான். இந்தியாவினுடைய முதல் சுதந்திர இந்திய வரலாற்றில் ஊழலுக்காக பதவியை பறிக்க கொடுத்த டிடி கிருஷ்ணமாச்சாரி எங்க வருவாரு அப்படிங்கிற கேள்வி சமீபத்தில் ரொம்ப பிளைனானது. இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை ஊழலில் மிகப்பெரிய முறைகேடில் மாட்டினவங்க யாரு? அதே சமயத்தில் இப்போ செபியினுடைய தலைவராக இவ்வளோ பெரிய முறைகேட்டில் மாட்டினது யார்? இவங்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. கன்விக்டட் ஒன், ஏன்னா ரொம்ப நாளாக A1ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த இதில் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரியான பாயிண்ட்டை கூட வந்த பிராமணர் சங்க நாராயணனே பேசலை.
அமெரிக்க நாராயணன் கூட அதெல்லாம் பேசல. ஆனால் இவங்க அதை ஒரு டிஃபென்ஸாக எடுக்கிறாங்க. அதை தாண்டி அது எந்த அளவு உள்ளுக்குள்ள அந்த வன்மம் ஊறி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அப்போ ஐயர் மிகவும் நல்லவருக்கு அப்படியே ஈக்குவேட் பண்ணுற வேலை இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் ஐயர் மிகவும் நல்லவர்னு சொல்கிறது பதில் இவங்க எல்லாம் மோசமானவங்கன்றது நீ அங்கே தான் கொண்டு வரீங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. இந்த வழக்கையும் ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம்னா, அந்த வழக்கில் அது ப்ரேயராக இல்லாத போது நீதிமன்றங்கள் அது குறித்து கருத்து தெரிவிக்கோ இல்லை அதில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான சுச்சுவேஷனில் தான் அதை தாண்டி சில கருத்துக்களோ சில ப்ரேயர்ஸோ போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தொடுவதற்கு நியாயம் இல்லை. ஏன்னா அந்த வழக்கு அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கிட்டிருக்காங்க, அரசு தரப்பு மிக கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது உள்நோக்கத்தோடு சமூக கொந்தளிப்பை பதற்றத்தை ஏற்படுத்த தான் செய்திருக்கிறது. ஏன்னா போட்ட 4 செக்ஷன்ஸில் அதுவும் ஒன்றா வருது. அப்படிங்கிறதால நாங்கள் கொடுக்க முடியாது என்று அரசினுடைய கடுமையான வாதம் இருக்கிறது. அரசு வாதம் கடுமையாக இருந்தாலும் கூட இது எதுவுமே நான் பெயிலபிள் கேசஸ் கிடையாதுங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ லீகலாக பார்க்கும்போது கஸ்தூரிக்கு எப்படி பார்த்தாலும் ஜாமீன் கிடைக்கும். ஆனால் கண்டிஷன்ஸ் கொடுக்கறத தாண்டி இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடி ட்ரையல் நடத்தி நகர்த்துவது என்பது அரசால் செய்ய வேண்டியது. அரசு தான் அதை வேகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அந்த பொறுப்பு திமுக அரசுக்கு வருகிறது. ஆன்டிசிபேட்டரி பெயிலே கொடுத்தாலும் 3 மாதத்தில் வழக்கு முடிச்சு கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம் இல்லையா? இல்லை நான் பொது மன்னிப்பாகவே ஓப்பன் ஃபோரமில் கேட்குறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க அப்படின்னாலும் இதில் கன்விக்ட் வாங்கிட்டு லீஸ்ட் பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துட்டு போட்டோம். அதே போல் இந்த 4 இதுலையும் பிரிசன் சிறை தண்டனை என்பது ஆப்ஷனல் தான். குறைந்தபட்சம் 1 நாள்ல இருந்து 3 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம், அல்லது அபராதம் அல்லது 2ம்னு. உச்சபட்ச அபராதம் கூட போட்டுட்டு ரிலீஸ் கூட பண்ணிட்டு போகலாம். ஆனால் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குற ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடம் முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதை நோக்கி நகர்த்தணும். இந்த ஒரு கேஸு அஃப்கோர்ஸ் இது பேசினாங்க. இதை இப்போ சீனியர் கவுன்சில் வந்து வாதாடினாலும் வாதாடலனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதுக்கெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ லீகல் ப்ராசஸ்க்குள்ளே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் இப்படியான வெறுப்பு பேச்சுகளுக்கு ஒரு செட் ஏதாவது ஒரு கேஸை ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரையலை முடிச்சு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதை பெஞ்ச் மார்க்கை வச்சு அடுத்தடுத்து வர வழக்குகளுக்கு உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டதாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், சிஸ்டமிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.